நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திகாவிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தற்போது சூடுபிடித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆல்ரெடி எம்பி தொகுதியில நீங்க நின்றுருக்கீங்க நாகப்பட்டினம் இதுல. இப்ப கியூலூருக்கு நீங்க நின்றுருக்கீங்க. கியூலூர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? கடந்த 2024 பொது தேர்தலில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நீ அங்க போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் பொறுப்பாளர்கள் தான் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு என்னை முன்னிறுத்தினது. இதுல என்னோட பங்கு எதுவுமே கிடையாது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தாலும் கியூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தாலும் விவசாயம் சார்ந்த தொழில், மீனவர் சார்ந்த தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்க நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க? இது மருதமும் நெய்தலும் சேர்ந்த நிலப்பகுதி தான் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. மிக முக்கியமாக மீனவ மக்களுக்கு செருதூராக இருக்கட்டும், அக்கரைப்பேட்டையாக இருக்கட்டும், கிச்சங்குப்பமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இங்க பெரிய பிரச்சனை அப்படின்னா கடல் கொள்ளையர்களால பிரச்சனை வருது. சிங்கள கடற்படையினால இங்க மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்புல நாம் தமிழர் கட்சி உறுதியாக அவர்களை தற்காத்து கொள்ளும். நாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாய பணி அரசாங்க பணியாக மாற்றுவோம், ஆடு மாடு மேய்த்துல அரசாங்க பணியாக மாற்றுவோம். இங்க மிகப்பெரிய ஒரு மாடர்ன் ரைஸ் மில் ஒண்ணு வச்சிருவோம். இருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசாங்கமே நெல்ல அரிசியாக மாத்திரும். உள்ளூர்ல விளையக்கூடிய அரிசியை நாங்க மக்கள் கிட்ட சந்தைப்படுத்தும். அது 70 ரூபாய்க்கு விற்குதா, 75 ரூபாய்க்கு விற்குதா, நாங்க 50 ரூபாய்க்கு விற்போம். அதை நாம் தமிழர் கட்சி உறுதியாக செய்யும். எங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை வேளாண் விவசாய முறையை நாங்க செய்வோம் முழுமையாக. கீழ்வேலூரை பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர் நகரத்துக்குள்ள பேருந்து நிலையமே கிடையாது. ஏகப்பட்ட நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரக்கூடிய, வேதாரண்யம் வரக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், இங்க இருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படின்னு போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், ஒரு சரியான பேருந்து நிலையம் இல்லாம தவிக்கிறாங்க. நான் வந்தா மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை, பல ஏக்கருக்கு பேருந்து நிலையத்தை நான் அமைப்பேன், உறுதியாக வைப்பேன். மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்பட்ட வகையில அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக உள்ள கார்த்திகா அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன செய்ய முடியும் என்று பேருந்து நிலையம் கட்டப்படும், மீனவர்களுக்கான அனைத்து வசதியும் செய்து தரப்படும், விவசாயிகளுக்கான அனைத்து வசதியும் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கிறார்கள்.